போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு தமிழ் அகநானூறு. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாய் திகழும் 400 பாடல்கள் அமைந்த நூல் அகநானூறு. இந்நூல் களிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை என்னும் 3 பிரிவுகளை உடையது. களிற்று யானை நிறையில் 120 பாடல்களும் மணிமிடை பவளத்தில் 180 பாடல்களும் நித்திலக்கோவையில் 100 பாடல்களும் உள்ளன. அகநானூற்றில் அமைந்துள்ள பாடல்கள் 13 அடி சிற்றலையும் 31 அடி பேரலையும் கொண்டது. இந்நூல் நெடுந்தொகை என்றும் வழங்கப்படும். இந்நூலில் 1, 3, 5 என ஒற்றைப்படை எண்களாக வருவன பாலைத்திணை பாடல்களாகவும், 2, 8, 12, 18 என வருவன குறிஞ்சித்திணை பாடல்களாகவும், 4, 14, 24, 34 என வருவன முல்லைத்திணை பாடல்களாகவும், 6, 16, 26, 36 என வருவன மருதத்திணை பாடல்களாகவும், 10, 20, 30, 40 என வருவன நெய்தல் திணை பாடல்களாகவும் அமைத்து அழகுற தொகுக்கப்பட்டுள்ளன. இந்நூலை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திரசன்வர். தொகுப்பித்தோன் பாண்டியன் உக்கிரப் பெருவழுதி. திணை இது பாலைத்திணை. ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தழை வேறு வகுத்தன்ன ஊன்பொதி அவிழா கூட்டுகிற் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிகழ்த்த துருகல் விடரலை பிணவு பசி கூர்ந்தன பொறிகிளர் உழுவை போழ்வாய் ஏற்றை அருகோட்டு உழைமான் ஆண்குரல் ஓர்க்கும் நெறிபடு கவலை நிரம்பா நீலிடை வெள்ளி வீதியைப் போல நன்றுஞ் செலவயர்ந்திசினால் யானே பல புலந்து உண்ணா உயக்கமோடு உயிர் செல சாய்த்தோளும் தொல்கவின் தொலையனாலும் பிரிந்தோர் பெயர்வுக்கிறங்கி மருந்து பிரிதின்மையின் இருந்து வினை இலனே. இப்பாடலை இயற்றியவர் ஔவையார். ஓங்குமலை சிலம்பில், அதாவது ஓங்கிய மலையில மலைச்சாரலில், பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தழை வேறு வகுத்தன்ன, அதாவது பிடவம்பூ வேங்கைப்பூ இது ரெண்டும் பூத்திருக்கு. அது ரெண்டும் சேர்ந்து அதுங்களோட தழைங்களோட சேர்த்து பார்க்கும்போது புலிக்குட்டிங்களை மாதிரி தோற்றமளிக்கிறது. அது அண்ணன். அது போல ஊன்பொதி அவிழா கூட்டுகிற் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிகழ்த்த, முடங்கர் என்பது குகைங்க. அந்த குகையில் 3 குட்டிகளை ஈன்ற பெண் புலியானது, குருளை என்பது புலிக்குட்டிகளை குறிக்கிறது. அந்த குட்டிங்களுக்கு இன்னும் நகங்கள், கால் பகுதியில் சதை பகுதியிலிருந்து நகங்கள் இன்னும் வெளிவராத சின்ன குட்டிகளை ஈன்ற பெண் புலியானது இருக்கிறது. துருகல் விடரலை பிணவு பசி கூர்ந்தன பொறிகிளர் உழுவை போழ்வாய் ஏற்றை அருகோட்டு உழைமான் ஆண்குரல் ஓர்க்கும். அதாவது இந்த பிணவு பசி, பிணவு என்பது பெண் புலி. இந்த பெண் புலியானது குட்டி என்றதால மிக சோர்வுடன் படுத்துட்டு இருக்கிறது. இதனால் பொறிகிளர் உழுவை, அதனால் ஆண் புலியானது, உழுவு என்பது ஆண் புலி, ஆண் புலியானது மிகவும் ஆக்ரோஷமாக உழைமான் ஆண் குரல் ஓர்க்கும், அதாவது மானோட குரலை நல்லா ஒத்து கேட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா மானை வேட்டையாடி அந்த பெண் புலியோட பசியை போக்குவதற்காக. இத்தகைய நெறிபடு கவலை நிரம்பா நீலிடை, அதாவது இத்தகைய வழிகளை கொண்டு, கிளைகளுடைய வழிகளை கொண்டுள்ளது தான் இந்த நிரம்பா நீலிடை, காட்டு வழி பாதை. அத்தகைய பாதையில் என் தலைவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலைமகள் தோழிக்கிட்ட சொல்கிறாங்க. வெள்ளி வீதியைப் போல நன்றுஞ்செல வயர்ந்திசினால் யானே பல புலந்து, அதாவது வெள்ளி வீதியாரை போல நானும் போக நினச்சேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உண்ணா உயக்கமோடு உயிர் செல சாய்த்து, அதாவது எனக்கு பசிக்கல, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, அதனால் நான் மெலி விட்டுட்டேன், செல சாய்த்துனா மெலி விட்டுட்டேன் அப்படின்றாங்க. செல சாய்த்தோளும் தொல்கவின் தொலைய நாளும், அதனால் என்னுடைய கவின்னா அழகு, என்னுடைய அழகெல்லாம் குறைஞ்சிடுச்சு நாளுக்கு நாள் அப்படின்றாங்க. பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி, இந்த பிரிந்தோர் பெயர்வுக்கு இறங்கி மருந்து பிரிதின்மையின் இருந்து வினை இலனை, இந்த பிரிந்தோர் பெயர்வுக்கு தலைவர் வருவார்,
அவர் வர வரைக்கும் இதுக்கு மருந்து கிடையாது. இருந்து வினை இலனே, அதாவது இதனால் நான் வந்து செயலற்று கிடைக்கிறேன் என தலைவி வந்து தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்கிறாங்க, தலைவனை பிரிஞ்சதுனால. இந்த பாடலை இயற்றியவர் வந்து ஔவையார். திணை வந்து பாலைத்திணை, துறை வந்து செல உணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது. பிணவின் பசிக்கு இறங்கி உழைமானின் குரலை ஓர்க்கும் உழுவை ஏற்ற அலையும் நீளிடையே சென்றவராததால் நம் தலைவர் நம் நோய்க்கு இறங்கி வருவார் என்னும் கருத்துப்பட தலைவி குறிப்பினால் உணர்த்தினாள். பெண் புலியின் பசிக்கு இறங்கி உழைமானின் குரலை உற்று கேட்கும் ஆண் புலி வழங்கும் சுரம் என்பதால் நம் தலைவரும் நமது துன்ப நோய்க்கு இறங்கி விரைய வருவார் என்பது இறைச்சி. அதாவது அந்த பெண் புலியோட பசியினால் ஆண் புலி வந்து அந்த பெண் புலியோட பசிக்கு இறங்கி உழைமானின் குரலை உற்று கேட்டுக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தலைவர் வந்து தலைவியை எண்ணி சீக்கிரம் வருவார் என்பது இதன் இறைச்சி. வெள்ளி வீதியார் சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர்களுள் ஒருவராவார். கரிகாலன் மகள் ஆதிமந்தி என்பவள் தன் கணவனை தேடி அலைந்தது போல இவளும் தன் கணவனை தேடி அலைந்தாள் என்பதனை சங்க பாடல்கள் சிலவற்றில் காண்கின்றோம். வெள்ளி வீதியார் கணவனை தேடி அலைந்த செய்தியை நமக்கு பாடமாக வந்துள்ள ஔவையார் பாடலில் இந்த பாடலில் பார்க்குறோம். காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழிழந்தனவே என்ற இவர் பாடலை குறுந்தொகையில் படிக்கும்போது கற்பூர் நெஞ்சும் உருகும். இவர் பாடியவனவாக, அதாவது இந்த வெள்ளி வீதியார் பாடியவனவாக குறுந்தொகையில் 8ம், நற்றிணையில் 2ம், அகநானூற்றில் 2ம், திருவள்ளுவ மாலையில் 1ம் காண கிடைக்கின்றன. இந்த அகநானூற்று பாடலை பாடியவர் வந்து ஔவையார். அவர் சங்ககால பெண் பார்ப்புலவர்களுள் சிறந்து விளங்கியவர். அவர் அதியமான் நெடுமானஞ்சி என்ற குறுநில மன்னனுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவர். அம்மன்னன் அவை களப்புலவராக திகழ்ந்தவர். நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது அதியமான் அவ்வைக்கு ஈந்து மகிழ்ந்த செய்தியை புறநானூற்றில் அறியலாம். ஔவையார் பாடிய பாடல்களை புறநானூற்றிலும் நற்றிணையிலும் குறுந்தொகையிலும் காணலாம். இலக்கண குறிப்பு: ஓங்குமலை, இது வந்து 3 காலத்தை உணர்த்தினால வினைத்தொகை. அவிழா கோட்டுகீர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நிரம்பா நீளிடை ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நீளிடை நீள்கின்ற இடை என்று சொல்லிட்டு 3 காலத்தை உணர்த்தினால இது வந்து வினைத்தொகை. உண்ணா உயக்கும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சாய் இசை நிறை அளபடை, செய்யுள் இசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை. தொல்கவின் தொன்மை கூட்டல் கவின் பண்பு தொகை. பிரிந்தோர் வினையாளனையும் பெயர். நன்றி, வணக்கம்.